நிவினையும் காவேரியும் கல்யாண கோலத்தில் பார்த்த சாரதா கதறி துடிக்கிறாங்களா, அவங்களால தாங்கிக்க முடியல. இப்படி பண்ணிட்டியேடி, ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எப்படியெல்லாம் அப்பா கனவு வச்சிருந்தாரு உன் மேலே, நீ கலெக்டர் ஆவேன்னு நினச்சேனேடி, ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடி, ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ இல்லாமே இருந்திருக்கலாம் இந்த உலகத்தில், நீங்கள் எல்லாருமே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க தவறான முடிவுக்கு யமுனா போனதால் தான் கல்யாணமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்தது, அவள் தவறான முடிவுக்கு போயிடுவான்னு ரொம்ப பயந்துட்டா காவேரி, அதனால தான் ரொம்ப பயந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம், வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்றாங்க. உடனே நிவினை பார்த்து நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம குமரன். அதை கேட்டு நினச்சி பார்க்க முடியலையா, நானே முதல்ல நினச்சி பார்க்கல, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேர் நிற்கிறாங்களே, இவங்க 2 பேரும் தான். இவ தவறான முடிவுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் பேசி மிரட்டி, என் அப்பா அம்மாவையும் சேர்த்து மிரட்டி என்னை கல்யாணம் பண்ண வச்சாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாருமே நிவினை பார்க்குறாங்க. உடனே ஏன் இப்படிப்பட்ட கல்யாணம் எதுக்கு என் பொண்ணுக்கு, என் பொண்ணு பேசாமல் போகவே விட்டுருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழறாங்க. உடனே அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்னடி வாழ போகிற, ஒருத்தன் விரும்பவே விரும்பலை, அவனை போய் கல்யாணம் பண்ணி வந்திருக்கே, ஏதோ கல்யாணம் பண்ணால் கூட சரி நீங்கள் 2 பேர் விரும்புகிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம், ஆனால் அவனுக்கு விருப்பமே இல்லைன்றான். விருப்பம் இல்லாதவனை ஒருத்தனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி என்னடி நீ வாழ்ந்து கிழிப்ப, எல்லாம் இவ்வளோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. உடனே காவேரிம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், அவள் இந்த மாதிரி போயிட்டாமா, அப்படி அவள் இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போனான்னா பெற்றவன் நான் இருக்கேன்ல, என்கிட்ட நீ சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாமல் ஓ இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பியா, நீ யார் நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறதுக்கு, நீனா அவளை பெற்றவளா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா சாரிம்மா மன்னிச்சிடுமா, எனக்கு வேறு வழி தெரியலம்மா, அவளை காப்பாற்ற வேறு வழி தெரியலம்மா, இதெல்லாம் சொன்னால் நீ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேம்மா, அதனால தான்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கதறாங்க. சே நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்களா எல்லாமே, இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சில் கூட முடிக்காது நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக யமுனா பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ அம்மா கிம்மானு அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. கங்காவும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கதறி அழறாங்க. நம்ம காவேரியும் யமுனாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. அப்போ அமைதியாக நிற்கிற நிவின் வாங்க நிவின் போகலாம் அப்படின்னோடனே எங்கே கூப்பிட்றீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வர வேணாம், ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, எனக்குன்னு வீடு இருக்குது, அதனால் நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னோடனே சரி கிளம்புங்க அப்படின்னோடனே எங்கே கிளம்ப சொல்கிறீங்க, நான் மட்டும் தான் கிளம்புறேன் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா அப்போ யமுனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. யமுனாவா, யமுனா என் கூட வரணும்னா சில கண்டிஷன் இருக்குது, அதுக்கு ஓகே நான் தான் அவளை கூட்டிகிட்டு போவேன், இல்லை அங்கேயே விட்டுட்டு தான் போவேன், என்னை யாருக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னோடனே உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யமுனாக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டிலேருந்து வரட்டும் போட்டோம், அவளை பார்க்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கு நயவஞ்சகமாக இவளை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் 2 பேரும் என் வாழ்க்கையில் தலையிறது எனக்கு பிடிக்கல, அதே மாதிரி யமுனாவையும் நீங்கள் தேடி வரக்கூடாது, அவளும் உங்களை தேடி வரக்கூடாது, இதுக்கு சம்மதம்னா முதல்ல யமுனாவை எனக்கு கூட அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. இங்கே பார் அழற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காது, உன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாந்த காலெல்லாம் எப்போது மழை ஏறி போச்சு, அதனால் அமைதியாக இருந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே யமுனா கிட்ட யமுனா நீ இப்போ போ யமுனா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அக்கா எப்படிக்கா அப்படின்னு அழறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி சொன்னது தான் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. யமுனா அக்கா அது அக்கா இங்கே பாரு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும்னா நீ போய் தான் ஆகணும், நிவினை பற்றி உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் நாள் சரியாயிடுவார், இப்போ கோவமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீ மனசு வெறுத்துறாத யமுனா, கண்டிப்பாக சரியாயிடுவார், நிவின் ரொம்ப நல்லவர் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு நிவின். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் நிவின் கிட்ட பேச போகிறாரு. என்ன நிவின் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, எப்படி காவேரி அவங்க தங்கச்சி விட்டுட்டு இருப்பா, இதெல்லாம் தப்புன்னு தெரியல அவங்களுக்கு, ஓ தப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஓ நீங்கள் எல்லாமே கரெக்டாக செய்கிறீங்க அப்படி தானே அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இங்கே பாருங்கள் உங்கள் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும், அவள் வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படி அவள் சம்மதிக்கலை, இதுக்கெல்லாம் அவங்க கூட தான் இருக்க போகிறேன், எடுத்துக்க வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே விஜயும் காவேரிக்கு என்ன படுத்துறோம் தவிக்கிறாங்க. மன்னிச்சிடுக்கா எனக்கு நிவின் தாக்கா முக்கியம், அதனால் நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிளம்புறாங்க. அப்படியே பார்த்துட்டு அழறாங்க காவேரி. யமுனா போகிறதே பார்த்துட்ருக்காங்க. விஜய் சமாதானப்படுத்துகிறாரு அவங்கள. இதோட முடியுது.